நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நமக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ அதெல்லாம் இங்க விஷயமே கிடையாது. ஆனா முதல்வர் திரு விஜய் அவர்களை பற்றி நம்ம அடிக்கடி பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. காரணம் என்னன்னா, இன்றைக்கு தமிழகத்துல அவர் வைக்கிறதுதான் சட்டம். அது நம்ம விருப்பப்பட்டோ, பல பேர் விருப்பப்பட்டு, பல பேர் விருப்பப்படாம நடந்த ஒரு நிகழ்ச்சி. எந்த சில கட்சிகளால் அவர் முதல்லயே தேர்தலுக்கு முன்னாடி அவர் ஒரு எதிரியாவே நினைக்காம ரொம்ப சாதாரணமா அணுகுனதால் ஏற்பட்ட ஒரு வினையா கூட இருக்கலாம். ஆனா எது எப்படி இருந்தாலும் ஒருவர் அவர்கள் அடைந்த வெற்றி சாதாரணமான வெற்றியாக நம்ம கணக்குல வைக்கவே முடியாது. ஏன்னா இரு பெரும் திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளிட்டு திரு இளைய தளபதி திரு விஜய் அவர்கள் எந்த புகழையோ சினிமா புகழோ அவங்க சொல்லக்கூடிய 1000 காரணங்கள் இருந்தா கூட ஏதோ ஒரு வகையில வெற்றி அடைஞ்சுக்கிறாரு. ஆனா என்னன்னா அது ஒரு முழுமையான வெற்றியா இல்லாம அவரே சொல்றாரு அது ஒரு முழுமையான வெற்றியா அடையலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 107 தொகுதிகளில் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. பெரும்பாலும் எல்லா கட்சிகளும் இதுவரை நடந்த இது வரைக்கும் தமிழக வரலாற்றிலே 1952 அப்புறமா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டதே கிடையாது. எப்பயுமே திமுக அடைஞ்சா 150 தொகுதி, அதிமுக 150 தொகுதி, காங்கிரஸ் 150 தொகுதி அப்படிதான் வெற்றி பெறுவாங்க தவிர இந்த மாதிரி 2 கட்டம் நடந்தது இல்லை. அந்த கூட்டணி அதாவது திமுக கூட்டணி 2006 வந்தா கூட அந்த கூட்டணி கிட்டத்தட்ட 140 150 இடங்கள் வெற்றி பெற்ற ஒரு சூழல் தான். யார் முதல்வர் அப்படின்றது தமிழக மக்கள் எப்பவுமே தேர்ந்தெடுக்க தடுமாறவே மாட்டாங்க. ஆனா இந்த வாட்டி ஒரு பெரிய தடுமாற்றம் இருந்தா கூட அதிகமான மக்கள் திரு விஜய் அவர்கள் முதல்வரா வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு பல கட்சிகளுடைய ஆதரவோட ஒரு முதலமைச்சர் பதவி வகிச்சுட்டு நமக்கு பல திட்டங்கள் கொடுக்க முயல்கிறார். நம்ம அதை யாருமே என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் வரவங்களும் எல்லாத்தையும் கெடுக்கணும் யாரும் வரமாட்டாங்க. அவங்களால முடிஞ்சது எதனா பண்ணணும்னு நினைச்சுதான் வருவாங்க. அப்ப எல்லாருமே ஜெயிச்சிட முடியுமா அப்படின்றது கேள்விக்குரிய. ஏன்னா அவங்களுடைய அந்த நேரம் அந்த எந்த டைமுக்கு அதை பண்றாங்க, அவங்க அறிவு சாதுரியம் எப்படி இருக்கு, அவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்கு, எவ்வளவு அதுல இன்வால்மெண்ட் இருக்காங்க, அதை பொறுத்துதான் அவங்களுடைய வளர்ச்சி அடையுமே தவிர எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்துல மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா அவங்க முன்னாடி இருந்தா கூட ஒரு முதல்வர் ஒரு பெரிய ஒரு அமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்கும் போது இந்த மாதிரி வாய்ப்பு நம்ம எத்தனை கோடி பேருக்கு கோடி கூட கிடைக்காது. அத்தனை ஒரு 100 கோடி பேர் 200 கோடி பேர் ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த எந்த ஆளுமே ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப சீரியஸான வேலை தான் பார்ப்பாங்க. ஆனா அவங்க செய்யற வேலை சரியா போய் மக்கள்கிட்ட போய் சேருதா இல்ல அதுல எதுனா பிரச்சனை வருதா, அதை அவங்களால தீர்க்க முடியுதா அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. இது ஒரு புதிய அரசாங்கம். எல்லாரும் சொல்றாங்க இந்த புதிய அரசாங்கத்துக்கு 6 மாசம் டைம் கொடுக்கலாம், 6 மாசம் டைம் கொடுக்கலாம் சொல்லிட்டு. என்னை பொறுத்தையும் 1 மாசம் டைமே அதிகம். இந்த ஒரு படத்துல ஒரு படத்துல வேலையில்லா படத்தை சொல்லுவார் விவேக். அவரும் தனுஷம் போகும்போது வேலைக்கு சேர்ந்தவரை தெரியாதடா யார் வேலை செய்வா யார் வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கண்டுபிடிச்சி அத்தனை வருஷமா வேலை பார்க்குற விவேக்கை விட்டுட்டு தனுஷுக்கு ஒரு பெரிய வேலை கொடுப்பாரு. அந்த மாதிரி வளரும் பயிர் முனையிலே தெரியுன்ற மாதிரி கிட்டத்தட்ட 1 மாசம் அப்படின்றது ஒரு பெரிய காலம் தான். 60 மாசத்துல 1 மாசம் 5 வருஷம் 60 மாசம். ஆனா அவர் 60 மாசம் இருப்பாரா இல்ல 6 மாசத்துல கவுப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அது வேற ஒரு சப்ஜெக்ட். அதுக்கான வேலைகள் கண்டிப்பா கட்சிகள் செஞ்சு கொண்டுதான் இருக்குமே தவிர இவர் முழுமையா 5 வருஷம் ஆளை எந்த ஏற்கனவே இருக்கிற அதிமுக திமுக ரொம்ப கஷ்டம். ஒரு 5 வருஷம் ஆணிட்டார் அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போதைக்கு கேம் விஜய் மட்டும் தான் ஆடிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நான் ஆரம்பத்துல சொல்றேன் இவருக்கு மிகப்பெரிய எதிரியா உருவாக போறது நான் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் இருந்து சொல்றேன். சரி எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அவர் மட்டும்தான் இந்த ஆட்சியை கலைச்சு வேற ஒரு ஆட்சி அமைக்க எல்லா விதமான முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் இருப்பாரு. ஆனா இதுக்கு மேல திமுக அதிமுக உறவு வச்சு தேர்தல் கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இருந்தாலும் ஆட்சியை கழிச்சு மறுபடியும் மறுத்தேர்தல் வைக்கிறதுக்கான பல விஷயங்கள் செய்வாங்க. மேபி நடந்தாலும் நடக்கலாம். இவரோட ஆட்சி ரொம்ப மோசமாகிற பட்சத்துல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அதிமுகக்கு முதல்ல பேசின மாதிரி திமுக சப்போர்ட் பண்ணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கும். ஆட்சியை கலை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலும் எப்படி அதிமுக இருந்து சில எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அவங்களோட பதவியை ராஜினாமா செய்ய வச்சாலும் அதே மாதிரி கண்டிப்பா டிவிக்கோட எம்எல்ஏக்கள் 107 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. 47 எம்எல்ஏ கிட்டே அவரால் 25 பேர் வாங்க முடியும் அப்படின்னா 107 எம்எல்ஏ இவங்க அதிமுக திமுக பணபலம் பண்ற கட்சிகள் எவ்வளவு எம்எல்ஏ வாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்னைக்கு கை கூட போதும் தெரியாது, வெளியில எதுவுமே தெரியாது, ரொம்ப சீக்கிரட்டா பண்ணுவாங்க. இது எல்லாமே அதுவும் நடக்குதா அவங்க ஒருவேளை அந்த பதவியை ராஜினாமா பண்ணாங்கன்னா அவங்களுடைய மறுத்தேர்தல் தன்னுடைய மெஜாரிட்டி எடுக்கும். பல விஷயம் இந்த அரசியல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல கிட்டத்தட்ட 1 மாசம் அவர் தன்னுடைய ஆட்சி முடித்தவர் இந்த ஆட்சியில சிறப்பா பேசப்பட்ட டாப் 10 நிகழ்ச்சிகள் என்னென்ன, நம்ம ஒரு சினிமால இருந்து வந்தவர் அவர் இந்த டாப் 10 டாப் 20 பிடிக்கும் அப்படின்றதால அந்த ரசிகர்கள் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ டாப் 10 விஜயனுடைய சம்பவங்கள், அது நல்ல சம்பவம் கெட்ட சம்பவம் எல்லாம் சேர்ந்தது தான். அதுல முதல் அவர் செலக்ட் பண்ண
200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற இந்த முதல் சம்பவத்துல அவர் செஞ்சது என்ன அப்படின்னா, வந்தோடனே 200 யூனிட் ஃப்ரீன்ட்டாரு. ஃபர்ஸ்ட் வேர்டு சொன்ன உடனே எல்லாருமே ஆஹாவும் கை தட்டாங்க. அடுத்த வேர்டு டமால் தூக்கி போட்டாரு. 500 யூனிட் யூஸ் பண்ணணும் மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னாரு. இதை நம்ம வந்து சரின்னு சொல்றதா தப்புன்னு சொல்றதா? விஜய் ரசிகர்கள் வந்து அதை வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். விஜய்க்கு வாக்களித்தவர்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வாக்களிச்சிட்டீங்க, எந்த தப்புமே இல்லை. ஒரு மனிதன் வந்து ஒரு தவறை செஞ்சுட்டான் அப்படின்னா அவனை திருத்திக்கிறதும் தொடர்ந்து போறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். எல்லாருமே விஜய்க்கு வாக்குறுதி எல்லாருமே சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? போன ஆட்சி பண்ணலையா, போன ஆட்சியில பண்ணலையா, ஏற்கனவே நடந்ததுல ஒரு பண்றேன் அப்படின்னா எதுக்கு இவருக்கு வாக்களிச்சீங்க? ஏற்கனவே இந்த மாதிரி தவறுகள் செஞ்சு அதே தவறை தொடர்ந்து செய்வதுக்கு எதுக்கு இவருக்கு வாக்களிக்கணும்? நீங்க புதுமையா வாக்களிக்கிறதா திரு சீமான் அவ்வளவு விஷயங்கள் சொன்னாரு. எல்லாம் படம்லாம் போட்டுட்டாங்க, இப்படி நாட்டை மாத்த போறேன், இப்படி செய்ய போறேன், அப்படி பண்ண போறேன், அவ்வளவு காமிச்ச நீங்க யாருமே என்ன பண்ணா அவருடைய பேச்சையோ இல்ல அவருடைய அந்த பிரச்சாரங்களை நீங்க யாருமே பார்க்கல. பார்க்காத ஒரு கவர்ச்சியின் அடிப்படையில் தான் நீங்க என்ன பண்ணீங்க? திரு விஜய் அவர்கள் வந்து வாக்களிச்சீங்க. அது இந்த மாற்றத்தை உண்மையை பேசும்போது பயப்பட அவசியம் கிடையாது. அவர்கிட்ட என்ன திரு சீமான் கேட்டாங்க, அவர் நெல்சன் மண்டேலா மாதிரி ஜெயிலுக்கு போனாரா, வேற ஏதாவது கொள்கை கொடுப்பாங்க வாக்குகள் வாங்கினாரா, இல்ல மக்களுக்காக வீதியில இறங்கி போராடினாரா, இல்லைன்னா மொத்தம் அட்லீஸ்ட் வந்து தொகுதியாக பார்த்துட்டு போனாரா? வெற்றி பெற்றவரை என்ன பண்ணுவேன், ஒரு கிராமத்துக்கு ஒண்ணு அது வரைக்கும் வரலாம். அப்போ வராதிகளுக்கு வந்து வாக்களிக்கும் மக்களாகிய நீங்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுங்க. தவறு நடந்தா கண்டிப்பா நீங்க கையில ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம். சென்ற ஆட்சி நடந்தது, இந்த ஆட்சி நடந்தா என்ன தப்பு நீங்க கேட்காதீங்க. அதுக்கு சென்ற ஆட்சிக்கு நீங்க வாக்களிக்க, இந்த ஆட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு முன்னுரையோட டாப் 10 சம்பவங்கள்ல முதல் சம்பவமான 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது வந்து ஒரு நல்ல திட்டம் தான், நம்ம குறை சொல்லக்கூடாது. இது ஏற்கனவே வந்து சென்ற ஆட்சியிலே வந்து திரு மு.க. ஸ்டாலின் சொன்னாங்க, மாதம் 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மாதம் மாதம் வந்து கணக்கீடு எடுக்கப்படும். அதுல மாதம் 2 மாசத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ வந்திருக்கும். ஆனா அவங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணல. ஏன்னா அப்ப கொரோனா காலகட்டம் என்னென்னமோ காரணம் சொன்னாலும் அவங்க சொன்ன வாக்குறுதியை திமுக நிறைவேற்றல. அதே மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லா இல்லத்தரசும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா வார்த்தையில சொல்லுவாடி சொல்லிட்டு எழுத்துல வந்து தகுதி வாய்ந்தவர்கள் மட்டும் தான் சொல்லி அப்பயே சொல்லியிருந்தாரு. அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் மேடைகள்ல பேசும்போது எல்லா இல்லத்தரசும் எல்லா குடும்பங்களும் 200 யூனிட் ஃப்ரீன்னு தான் சொல்லியிருந்தாரு. ஆக அந்த 200 யூனிட் ஃப்ரீல வந்து ஒரு இக்க வச்சுட்டாரு. 500 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட் உபயோகம் மட்டும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு இக்க வச்சுட்டாரு. 500 யூனிட் மேல யூஸ் பண்றவங்களுக்கு ஏற்கனவே இருந்த 100 யூனிட் மட்டும் தான் ஃப்ரீ, மிச்சத்துக்கு வந்து அவங்க வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே இருந்த அந்த ஸ்கீம் தொடருது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா 500 யூனிட் கம்மியா யூஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு யூனிட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அதுவும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான், மாசம் மாசம் அது கிடையாது அப்படின்ற ஒரு திட்டம். அந்த ஆரம்ப திட்டமே வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணா கூட அது வந்து மக்கள் மத்தியில வந்து சரியா எடுபடல. அது வந்து அவர் சொன்ன காரணம் வந்து மக்களால வந்து என்ன பண்ண முடியல, அவ்வளவு சீக்கிரம் வந்து ஏத்துக்க முடியல. ஆனாலும் விஜய் ரசிகர்கள் அவர் வாக்களித்தல் வந்து பண்றாரு, ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டதான் செய்கிறார்கள் அவருடைய அந்த முதல் திட்டத்துக்கு. அடுத்தது அடுத்த மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூடப்பட்ட டாஸ்மாக் 717 டாஸ்மாக்களை மூடப்படும் சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணி மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்றார். ஆனா அதுவும் என்ன வேணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க, ஆரம்பத்துல இந்நேரம் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. இது ஒரு ஆட்சி வரும்போதும் கிட்டத்தட்ட 2006, 2016 காலகட்டங்கள், 2011 காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் எதிரான ஒரு பெரிய அலை ஏற்படுது. 2011 புரட்சித்தலைவி அம்மா ஆட்சியில வந்து ஒரு பெரிய அலை ஏற்படுது. 2014 பாராளுமன்ற தேர்தலாம் முடிஞ்சு அடுத்த வந்த சட்டசபை தேர்தலாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமாயி ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, இந்த டாஸ்மாக் மூடணும்னு சொல்லிட்டு எப்படி வந்து இந்த அணு உலையை மூடணும், எப்படி இந்த விவசாயிகள் போடுறோமோ அந்த மாதிரி அந்த காலத்துல டாஸ்மாகை மூடும் போட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்தது. அப்ப 2016 நம்முடைய 2016 பாத்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையிலே வந்து நம்ம வென்று எடுத்து வந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா டாஸ்மாகையும் மூடும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்ட காலம் வந்து 2014 காலகட்டம். அந்த காலகட்டத்துல டாஸ்மாக் எதிராக மக்கள் மட்டும் இல்ல, ஒருத்தர் இருந்தாரு, ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி மின்கம்பத்துல இருந்து கீழே வந்து தற்கொலையே பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் வந்து இந்த டாஸ்மாக் எதிராக. அப்பெல்லாம் வந்து பல கடைகள் வந்து மூடப்படுது, படிப்படியா மூடப்படுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா 2016 திமுக தோத்ததால அவங்க டாஸ்மாக மூடுவோம்னு சொன்னதால தான் அவங்க தோத்தாங்க அப்படின்றத வந்து அவங்க முடிவு எடுக்கிறாங்க. என்ன காரணம்னா அதுல அவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதோட ஃபீட்பேக் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த டாஸ்மாக மூடும் போது ஏற்பட்ட அந்த நீங்க டாஸ்மாக்ல அந்த 10 ரூபா பாட்டு இப்ப 20 ரூபா வாங்குறாங்கன்னு சில விஷயங்கள் ஏற்படும் போது இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க. பண்ணும்போது அத மது விரும்புவர்கள் அவங்க வந்து நம்ம குடியாரம் சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. மது பிரியர்கள், அந்த மது பிரியர்கள் வந்து
இந்த சாதாரணமா கவர்மெண்ட்ல வைக்கிற டாஸ்மாக் விட்டுட்டு பிரைவேட்ல விற்கக்கூடிய அந்த அதிகமான பணம் கொடுத்து அந்த சரக்கு பாட்டில வாங்குறதுக்காக நின்ன கியூ அப்ப நடந்த ஒரு கலேபரம் வந்து இவருடைய ஆட்சி நடந்த இரண்டாவது ஒரு மிகப்பெரிய சம்பவமா இருந்தது. ஆக இந்த இரண்டாவது சம்பவத்துல கூட அவர் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் நான் செந்தில் பாலாஜி வாங்கினது பெருசா பாட்டு பாடி பண்ணாரு. ஆனா இப்ப அந்த 10 ரூபாய் தொடருது. அது 20 ரூபா 30 ரூபா 40 ரூபான்னு மாறி போச்சு. இன்னைக்கு அந்த பேச்சு அமுங்கி போச்சு. அது அமைச்சர் ஒரு காரணம் சொல்லிட்டாரு. அந்த 10 20 வந்து அவங்களுடைய கை செலவுக்காக அவங்க வாங்குறாங்க. பாட்டில் ஹேண்டில் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு வாடகை தான் வந்து வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அமுக்கிட்டாரு அந்த அமைச்சர். ஆனா அது இவருடைய விஜய் அவர்களுடைய வார்த்தைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருந்தது. நல்ல விஷயம் தான். முதல்ல 200 ஃப்ரீ, அதுவும் நல்ல விஷயம் தான், இதுவும் நல்ல விஷயம் தான். ரெண்டுமே அவருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து கை கொடுத்ததா எனக்கு வந்து தெரியல. மக்கள் பத்தி நல்ல பேர் வாங்கினாரான்னு தெரியல. ஆனா அவருடைய ஆட்சி இருந்த இந்த 30 நாள் நடந்த இரண்டாவது மிகப்பெரிய சம்பவம் 717 மதுக்கடைகள். அது இன்னும் கூட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மூடப்பட்ட 717 கடை லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப கூட அவரு கேட்கும் போது கூட அந்த லிஸ்ட் இன்னும் வரல, இன்னும் அந்த வேலை முடியலன்னு சொல்லி சொல்றாங்க. எந்தெந்த 717 கடைகள் மூடப்பட்டன, அது மூடப்பட்டது போட்டோ வீடியோ எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா பேப்பர் லைட்ல வந்து 717 மதுக்கடைகள் மூடப்பட்டதாக சொல்லப்பட்டது. மேலும் அந்த 717 கடைகள் மூடப்பட்டதா, ஒரு சில கடைகள் மூடப்பட்டதா சொன்னா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பிரைவேட் பாரை ஓபன் பண்ணி நல்ல பேரோட கெட்ட பேரும் சேர்ந்து சம்பாதித்திருக்கிறார் திரு விஜய். இது அவருடைய இரண்டாவது சம்பவம். இது இவருடைய மூன்றாவது மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிங்கப்பெண். அவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே அவர் அந்த சிங்கப்பெண்ணே அவர் எல்லாத்தையுமே சினிமா பாணியில தான் அவருடைய ட்ரெஸ். அவருக்கு இப்ப இந்த சிங்கப்பெண்ணுக்கு கூட இருக்கிற அந்த போலீஸார் எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமாவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ், அந்த மாதிரி எந்த ட்ரெஸ் வந்து போட்டா சூப்பரா இருக்குமோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி ஆளுகளை மாடல் மாதிரி ஆளை வச்சு இந்த மாதிரி எடுத்துருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் உண்மையான போலீஸ் எல்லாம் கிடையாது. அது சும்மா ஒரு பிக்சருக்காக அந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. உண்மையான போலீஸ் எப்படி இருப்பாங்க நீங்க உண்மையா நேரா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எல்லாமே அது சினிமாட்டிக்கா தான் இருக்கும். ஏன்னா சினிமால இருந்து வந்தவர் இல்லையா, நம்ம அதை குறையா சொல்லல, இருந்தாலும் சொல்றோம் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் நம்ம இந்த விஷயத்த நம்ம பேச வந்திருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு திட்டத்தை முதல்ல என்ன பண்றாரு, ஒரு நாள் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ஆனா அவரால் அந்த நாள்ல வந்து ஓப்பன் பண்ண முடியல. அதுக்கு காரணம் வந்து என்னதான் காரணம் சொன்னாலும் அந்த ஃப்ரெண்டோட ஜெகதீஷ் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு கிரக பேசுறதுக்கு போனதான் சொல்றாங்க. ஆனாலும் எனக்கு வந்து அந்த திட்டங்கள்லாம் சரியா வந்திருக்காது. அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கான ஒரு முதலமைச்சர் வந்து தள்ளி போடுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இன்னும் சில விஷயங்கள் வந்து நல்லா நீட்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு, ஃபுல்ஃபில்னஸ் ஆயிருக்காது. அதனால அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல டேட் எடுத்து நல்லா பண்ணலாம், ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து ஜோசியத்தை ரொம்ப நம்புறதால அவரு நினைச்சதுலேயே ஒரு மிகப்பெரிய திட்டமா நினைச்சு இந்த சிங்கப்பெண் திட்டம் தான். ஏன்னா இந்த சிங்கப்பெண் திட்டம் வந்து பெண்கள் தான் அவருக்கு வாக்களித்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் பெற்ற வாக்குகள் வந்து ஒரு 70% வாக்குகள் வந்து பெண்கள், அதுவும் இளம் பெண்கள். அது ஒரு 40 வயசுல பெண்கள் தான் வந்து 70% வாக்குகள். அந்த அவர் வாங்கின 1,70,00,000 வந்து எப்படி இருந்தாலும் 1,00,00,000 வாக்குகள், 1,20,00,000 வாக்குகள் வந்து கண்டிப்பா பெண்கள் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க அவர் வந்து ரொம்ப விரும்புறாங்க. பெண்களை அவர் கவர் பண்றது அவருடைய மெயின் மோட்டிவா இருக்கு. ஸோ இந்த சிங்கப்பெண் திட்டத்தை ரொம்ப விரும்பினாரு. இது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பில்டப் கொடுத்திருந்தாரு முன்னாடி இருந்து. ஸோ அந்த சிங்கப்பெண் திட்டத்தை வந்து ஒரு ஓபன் பண்ணது வந்து பல மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் எடுத்தது. பல நல்ல பேர்னா அந்த விஜய்க்கு வாக்களித்த, நம்ம பேசுறது விஜய்க்கு வாக்களித்தலை பத்தி மட்டும்தான் பேசுவோம். விஜய்க்கு வாக்களித்தார் இளைய தலைவர் விஜய் சாருக்கு வாக்களித்தலை பத்தி நம்ம பேசல. ஏன்னா அவங்க இதை வந்து புரிஞ்சுக்கிறது அவங்களுடைய இஷ்டம் கிடையாது. மெயின் வந்து அந்த வாக்காளர் வந்து எந்த அளவுக்கு அதை அப்சர்வ் பண்றாங்க அப்படின்றது தான் இங்க முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த சிங்கப்பெண் திட்டம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா கூட இதுல மறுபடியும் அதே பிரச்சனை. பழைய வண்டிக்கே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி மாத்துறாங்க. ஏற்கனவே இருந்த காவலாளிகளை வந்து மறுபடியும் என்ன பண்றாங்க, அதே ஆட்கள் எடுத்து இந்த வேலைக்கும் போடுறாங்க. ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திடுறாங்க. ஒரு 10,000 போலீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 10,000 போலீஸ்ல இருந்து 2,500 போலீஸ் எடுத்து புதுசா ஒரு 2,500 பேர் ரெடி பண்ணல. அந்த 10,000 2,500 பேர் எடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி நீங்க இதுல போய் வேலை செய்யுங்க, அதிரடியில போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தனியா வந்து ஒரு கால் நம்பர் கிடையாது, 100ல தான் கால் பண்ணி சொல்லணும். அப்படியே சின்ன சின்ன அதுலயும் வந்து பல குறைகள் வந்து வர ஆரம்பிக்குது. ஆனா எப்படி பார்த்தாலும் அவுட்லைன்ல பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனா அப்படி மேலோக்கா பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல திட்டமாக வந்து ஒரு ரசிகர்களால வந்து நினைக்கப்படுது. நல்ல திட்டமா மாறணும். அது வந்து நாட்டு மக்களுக்கு நல்லதா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து இளம் பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டு ஒரு காலம் மாதிரி இருக்கு. இந்த ஒரு மாசம் முன்னாடி அது இருந்தது. அது இப்ப ரொம்ப ஓவரா வந்து உலகத்துக்கு தெரியுதா இல்ல உண்மையா ஓவரா நடக்குதான்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிகமா இருக்கிற இந்த காலகட்டத்துல வந்து இந்த திட்டம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ஆனா அதை சரியா செய்யணும். இன்னும் பல ஆட்கள் வந்து அதுக்கு வந்து வேலையில போடணும். போட்டு அங்கங்க நீங்க வந்து எதுவுமே குற்றத்தை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தடுக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட ஆட்கள் தேவை. அவ்வளவு பேர் ஆட்களை போட முடியுமா? அதுவும் பெண்கள் போய் பாதுகாப்பு அந்த பெண்களுக்கே ஒரு பாதுகாப்பு வேணும். அதுல ஒரு பெண் வந்து ஒரு 25,000 நகையை வந்து திருடு கொடுத்ததா வர ஒரு நிகழ்ச்சியும் பார்த்தோம். அதே மாதிரி சிங்கப்பெண் திட்டம் வந்து முதல் கைதே வந்து தாவே கண்ணீர்வாகி தான் கைது பண்ணதாகவும் பார்த்தோம். அது சில டிராபேக்கா இருந்தா கூட ஓவராலா பார்த்தா இந்த திட்டம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல பேரை வாங்கக்கூடிய திட்டமா இருக்கும். ஒழுங்காக நடைமுறைப்பட்டால்
அடுத்து நீங்க பார்க்கறது வந்து இந்த நிதி ஆயோக்காக போயிருந்தாரு. நிதி ஆயோக் அப்படின்னா நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா நிதி சம்பந்தமான விஷயம் கிடையாது. அது மக்கள் என்னென்ன நம்ம பிளான் பண்ணலாம், என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த வருஷம் என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து எல்லா மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசுவாரு. அந்த இடத்துல போயிட்டு இவர் போய் பேசிட்டு வந்து ரொம்ப அது 4வது சம்பவமா வந்து அந்த ரசிகர்கள் மக்களால் பார்க்க வந்து பிரைம் மினிஸ்டர் சந்திச்சார். அது பெரிய விஷயமா இன்னைக்கு இல்லை. ஆனா இந்த நிதி ஆயோக்காக ஒரு டெல்லி போனதுல வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்ல பார்த்தாரு, காங்கிரஸ் தலைவர்ல பார்த்தாரு, பிரதம மந்திரியை பார்த்தாரு, எல்லா முதல் மந்திரி மத்தியில உட்காந்து அவர் பேசுறதா சொல்றாங்க. ஆனா அவர் பேசின வீடியோ எதுவுமே நமக்கு வரல. அவர் பேசி முடிச்சோன்னா அப்போ எப்பயும் போல அங்க இருக்கிற ஒரு ஆள் வந்து இந்தியாவிலே பெரிய சூப்பரா பேசினாரு, அருமையா பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த வீடியோ நம்மளுக்கு வரல. அதை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து கொண்டாடுறாங்க. அவர் வாக்களித்தர் வந்து பெருமையா பேசுறாங்க. அவங்க நிதி ஆயோக்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜயாலய விஷயங்கள் தெரிஞ்சது வந்து நல்லது. ஏன்னா அடுத்த டைம் போகும்போது அவங்க வந்து கண்டிப்பா வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா வித்தியாசம் தெரியும். எல்லாரும் அரசியல் கத்துக்க வேண்டியது அவசியமாகிறது. தெரிஞ்சோ தெரியாம வாக்களிச்சோம். ஆனா வாக்களிச்சது வருமா எதுக்கு வாக்களிச்சுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ற அந்த மக்கள் நான் கண்டிப்பா வந்து பாராட்டுறேன். ரொம்ப பேர் அதை பத்தி கேட்கறாங்க, எங்க போறாரு எங்க வராருலாம் கேட்கறாங்க. ஏன்னா வாக்களிச்சு நம்மள எல்லாரும் இவ்வளவு குறை சொல்றாங்களே, நம்ம சரியானதா வாக்களிச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மெனக்கட்டுறாங்க. அந்த வாக்களித்த மக்கள் மெனக்கட்டுறாங்க. அவங்க நல்லது கெட்டது பாக்குறாங்க. அப்போ இவரு டெல்லிக்கு போகும்போது இவர் என்ன பண்ணார் ஏது பண்ணாருன்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்களித்த மக்கள் வந்து பாக்குறாங்க. இதை அவருடைய 4வது சிறப்பு சம்பவமா வந்து நம்மளுடைய அவருக்கு வாக்களித்த மக்கள் வந்து பாக்குறாங்க. எதிராக எல்லாமே எதிர்த்து தான் பேசிட்டு இருப்பாங்க, எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாருமே ஆதரவா பேசணும் அவசியம் கிடையாது. அவர் வேலையை ஒழுங்கா செய்யறாரா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். அது மக்களுக்கு நல்லதா போய் அமைதா அப்படின்றதான் முக்கியம். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா இவர் போய் சொல்லும் போது 2வது பெரிய பொருளாதாரம் நம்மளுதுதான்றாரு. அது அதே மாதிரி பல விஷயங்கள் இது வந்து நம்ம எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வேணும்ன்றாரு. அப்புறம் நீட் வந்து பண்ணணும். இது எல்லாமே திமுக சென்ற ஆட்சியில அதிமுக அதுக்கு முந்தின ஆட்சியில அது மெயினா திமுக சென்ற ஆட்சியில் செஞ்ச சாதனைகள் தான் அது எல்லாமே. அதை போய் அவர் போய் பெருமையா பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அது திமுகவே போய் சென்றடையுது அப்படின்றது வந்து ஆப்போசிட் சைட் சொல்றாங்க. அது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஓஹோ, இதை இருந்தது தான் இந்த மாதிரி தவறாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாரா நம்முடைய முதல்வர் விஜய்னு சொல்லிட்டா ஒரு சாரார் மக்கள் வந்து பேசிக்கிறாங்க. அவருடைய ஆட்சி நடந்த 5வது மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா இந்த 35 அமைச்சர்ல வந்து அவர் வந்து பண்ணதுதான். என்னன்னா இது வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம். 4 அமைச்சர் பிரச்சனை கிடையாது, வேற கட்சியிலிருந்து வந்துடுறாங்க. அது விடுதலை சிறுத்தையில இருந்து 2, ஒன்னு ஐஎம்எல்ல இருந்து 1, காங்கிரஸ் 2 பேர் வந்துடுறாங்க. மிச்சம் அந்த 30 இதோட சேர்ந்து 31 பேர். அந்த 30 பேரை செலக்ட் பண்றது அவருக்கே தெரிஞ்சிருக்காது. யார் நம்ம அமைச்சரா போடுறது, எப்படி போடுறது, யார் எப்படி வேலை செய்வாங்க அப்படின்னு. ஏன்னா அங்க வந்த போட்டிட்ட எம்எல்ஏக்களே வந்து அவர் யாருக்குன்னு தெரியாது. அவர் யார் யாருக்கெல்லாம் வந்து அவர் வந்து வேலை கொடுத்தாரு அந்த எம்எல்ஏல பத்தி அவருக்கு வந்து பெருசா தெரிய வாய்ப்பு இல்லை. அதுல இருந்து ஒரு 30 பேரை வேற தேர்ந்தெடுக்கணும். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா தேர்ந்தெடுத்த அமைச்சர் 35 பேர் அமைச்சு ஒரு மந்திரி சபை அமைச்சு ஒரு மாதிரி செட் பண்ணிட்டாரு. அவருடைய சாதனையா மக்கள் பாக்குறாங்க. ஆனா அந்த ஏற்பாடு பண்ண அமைச்சர்கள் ஒருத்தரும் பேசுறத பார்த்தாதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு 35 அமைச்சர்ல போட்டது நம்ம சும்மா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு அமைச்சரும் பேசுறது நீங்க தொடர்ந்து எல்லா காணொலியும் பார்த்திருப்பீங்க. போக்குவரத்துறை அமைச்சர் என்ன பேசுறாரு, அதே மாதிரி நம்முடைய சில எம்எல்ஏக்கள் எப்படி பேசுறாங்க, தொழில்துறை அமைச்சர் எப்படி பேசுறாங்க, அதே மாதிரி நம்முடைய ரமேஷ் அப்படின்ற அந்த இந்து சமய அறநிலையத்துறை நல்லது பண்றாங்க. ஆனா அது முட்டாள்தனமா என்ன ஒரு சில விஷயம் வந்து பண்ணிடுறாங்க. அது வந்து அதிகாரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பொறுமையா ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்பம் கடகடம் தான் இருக்கும். ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணி பொறுமையா பண்ணணும். அமைச்சர் பதவி வந்து சாதாரணமான தமிழ்நாட்டு மக்களுடைய ஏன்னா நீங்க தப்பு பண்ணா தமிழ்நாடு மக்களே வந்து பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றத அந்த அமைச்சர் வந்து உணரணும். அதுல ஒரு எம்எல்ஏ குப்பை எடுத்துட்டு போயிட்டு அந்த கல்குவரில கொட்டலான்னு சொல்றதுலாம் வந்து ஒரு பெரிய வைரல் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பா அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு விஜயோட ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க, விஜயோட வாக்களித்தல் எதிர்பார்க்கறாங்க. ஆனா மத்தவங்க இவங்க என்னென்ன தப்பு பண்ணாலும் எடுத்து சொல்ல எதிர்கட்சியோட வேலை. அந்த வகையில பார்க்கும்போது ஒருத்தர் சொல்ற மாதிரி 13மே ஜோக்கரா மாட்டினா என்ன பண்றது காமெடி வந்து இந்த அமைச்சர் வச்சு பெருசா ஓடிட்டு இருக்கு. அதையும் வந்து ஆப்போசிட் சைடு வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லா விஷயத்திலுமே அவர் செஞ்ச சம்பவங்கள் வந்து வெற்றியும் இருக்கு, தோல்வியும் இருக்கு. இந்த 35 அமைச்சர் அமைச்சதுல சில அமைச்சர் நல்ல அமைச்சர் நம்ம வந்து மாட்டிருக்காங்க. அவரோட நண்பர்லாம் அங்க போயிட்டு தூத்துக்குடியில போயிட்டு வந்து நான் வந்து துறைமுக நகரமா மாத்த போறேன்னு சொல்றதெல்லாம் உண்மையா ஒரு பெரிய கேலி கூத்து. அதே மாதிரி அவர் வந்து அந்த கச்சத்தீவை பத்தி சொல்றதெல்லாம் வந்து நம்ம கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா சரியாயிடுவாங்க, சரி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல நம்முடைய காரைக்குள்ள இருக்கிற அந்த பிரபு செஞ்ச அந்த அந்த கனிம வளத்தை வந்து நம்ம உண்மையா வந்து பாராட்டுறோம். இது வரைக்கும் இருக்க அமைச்சர் இந்த அமைச்சர்களே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு மெச்சூரா ரொம்ப சூப்பரா பண்ண முயற்சி பண்ற ஒரு அமைச்சர் யாருன்னா அது வந்து நம்முடைய பிரபு அவர்களுடைய அந்த கனிம வளத்துல அவர் பண்றது வந்து, ஏன்னா அது வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுக்கும் சரி, திராவிடர்களுக்கும் சரி, அது ஒரு பெரிய அது ஒரு நம்ம நாட்டு இது ஒரு முக்கியமான லைன். இந்த லைனை நீங்க முடிஞ்சா நீங்க வாட்ச் பண்ணுங்க. நம்ம அரசியல் தலைவர்ல எல்லாருமே என்ன பண்ண வேணா, மக்களை பார்க்க வேணாம், இந்த நாட்டை பார்க்கணும். நாட்டோட வளம் தான் முக்கியம். மக்கள் வந்து நீங்க இருப்பாங்க நாளைக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த நாட்டோட வளம் வந்து அப்படியே இருக்கணும். அந்த நாட்டின் வளம் இருந்தாதான் நம்ம போனதுக்கு அப்புறம் நமக்கு வர பின்னாடி இருக்கிறவங்க வந்து அந்த வளத்தை உபயோகிக்க முடியும். இந்த பூமியை அப்படியே விட்டுட்டு போகணும். ஸோ இந்த கனிம வளத்தை கொள்ளையடிக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து தட்டி கேட்க முயற்சி பண்றாரு. ஆனா அதே நகரில் என்ன ஆகுது அப்படின்னா ஜல்லி விலை, மணல் விலை எல்லாம் ஏறுது.
அதை அப்படியே சரி பண்ண வேண்டிய சூழல் ஏற்படலாம். அது ஒரு பெரிய பிரளயமா நடந்துரும். இதுல மெயினா நான் ரொம்ப ரொம்ப நான் வந்து சரியில்லாத அமைச்சர் நினைக்கிறது இந்த சிடிஆர் நிர்மல்குமார் வந்து உண்மையா வந்து அவர் ரொம்ப படிச்சு ரொம்ப அசால்ட்டா பேசக்கூடியவர். எல்லாமே அசால்ட்டா வந்து கரெக்டா பேச மாட்டாரு, அசால்ட்டா தப்பு தப்பா பேசுவாரு. அதே மாதிரிதான் அவர் என்ன பண்றாரு, மின்சாரத்துறையில ஏற்பட்ட இந்த பிரச்சனைக்கு ஒரே காரணம் என்ன, மின்சார பற்றாக்குறைன்ற வார்த்தை அவர் உபயோகிக்கலாம். ஆனா பல இடத்துல மின்சார பற்றாக்குறைன்னு சொல்றாரு. விஷயம் 6 மாசம் ஆகும், சரி பண்ண 6 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவன் ஃபீஸ் கேரியர் பிடிங்கிட்டு போயிட்டான், இவன் வயரை அறுத்துட்டு போயிட்டான், கருப்பு ஆடுகள், போன ஆட்சியில் செஞ்ச தவறுகள், இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சுகள். இந்த மாதிரி பேசி பேசி விஜயுடைய அமைச்சர்களே வந்து அந்த 13 ஜோக்கர் அப்படின்ற மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஒரு கெட்ட பேரை வாங்காம முயற்சி பண்ணணும். பொதுமக்களும் விஜயுடைய ரசிகர்களும் வந்து சொல்லணும். திரு சிடிஆர் நிர்மல்குமார் ஆகட்டும், அவர் அந்த 13 ஜோக்கர்ன்ற மாதிரி அவர் இருக்கிறாரு. அவர் வந்து நினைச்சா நல்லா பண்ணலான்றது என்னோட கான்செப்ட். ஆனா அவருடைய ரொம்ப ஓவர் அறிவாளி மாதிரி ஒரு முகத்தை வச்சுட்டு எதுவுமே அவர் சரியா செய்ய மாட்டாரோ அப்படின்ற மாதிரி எண்ணம் தான் எனக்கு ஏற்படுது. மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை சில பேர் செஞ்சா கூட நல்லதா இருக்கு. நல்லது வந்து அடிக்கடி போய் இன்ஸ்பெக்ட் எல்லாம் பண்றாங்க. அவர் மட்டும் இல்லாம அவருடைய கூட அந்த கட்சியிலும் போய் இன்ஸ்பெக்ட் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் சரியில்லை. சும்மா போய் இன்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. அது வந்து வேலை செய்ய வந்து வெறுப்படைய தான் செய்யும். நீ சும்மா போயிட்டு நீங்க கேமரா தூக்கின்னு போயிட்டு அதை பாரு இதை பாரு இதை பாருலாம் சொல்லி சும்மா அந்த சீன் எல்லாம் போட்டுனாலாம் வேலை ஆகாது. நம்ம கேமரா இல்லாம போயிட்டு நீங்க போய் என்ன பண்ணுங்க, போய் பண்ணிட்டு வந்து ஒன்று பண்றது உண்மைன்னு போற இடத்துல கேமரா தூக்கின்னு போறீங்க. சும்மா குறை சொல்லணுமே, கேமரா முடியாம பேசணுமே சொல்லிட்டு என்ன பண்றீங்க, பாத்ரூம்ல பாரு இப்படி இருக்கு பாரு, அங்க பாரு பார்த்து சரியில்லை பாரு, கேமரா முடி பேசுறீங்க. கேமரா இல்லாம தனியா போயிட்டு அழகா பார்த்து அது அதிகாரி சொல்லுங்க. இது மாதிரிதான் சென்ற ஆட்சி இருந்தது. ஆனா இந்த ஆட்சியில எல்லாமே இந்த ரீல்ஸ் முகத்துல அதே விஷயத்தை பண்ற இந்த அமைச்சர்களும் அந்த டிவிக்கு நிர்வாகிகளையும் வந்து கண்டிப்பா கண்டிக்கணும். இல்லைன்னா வந்து அதுவும் கெட்ட பேரை உருவாக்கிவிடும். பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். அதுக்கு அடுத்த சம்பவம் வந்து இவர் பண்ணதுலேயே மிக முக்கியமான இன்னொரு சம்பவம் வந்து என்ன அப்படின்னா, அதிமுக இருக்கிறவங்க வந்து இழுத்து போட்டு இருக்குது. அது வந்து இவருடைய ஆட்சியில பேசப்படும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுகவை வந்து நம்ம தாவேக்காவோட தாய் கழகமா வந்து மாத்திர முயற்சி பண்றாரு. கண்ணாணி தலை குப்புற நடக்காது. அது அதிமுக அப்படின்றது வந்து எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக கிடையாது, ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சி அதிமுக கிடையாது. அதிமுகன்றது புரட்சி தலைவர் பொன்மன செல்வர் எம்ஜிஆர் அவருடைய அதிமுக. அதுல நீங்க இருக்கிற எத்தனை நிர்வாகிகளை இழுத்தாலும் சரிதான், அத்தனை நிர்வாகிகள் எல்லாருமே அடிமடத்துல இருந்து வந்தவங்க. அடுத்த நிர்வாகி அதோட பயங்கர பவர்ஃபுல்லா வருவான். ஸோ நீங்க என்ன பண்ணாதீங்க, அதிமுகவை அழிக்கவோ அதிமுகவை ஒழித்து கட்டவோ முயற்சி பண்ணா கடைசியில தோத்து போறது தாவேகா தலைவர் மட்டும்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து தாவேகாவுடைய தொண்டர்களுக்கோ தாவேக்காக வாக்களித்தவர்களுக்கே தெரியும். பாதி பேர் அங்கிருந்து வாக்களிச்சு என்ன பண்ண ஒரு வித்தியாசமாட்டமே தான் வாக்களிச்சாங்களே தவிர அதிமுக ஒழிச்சுட்டு தாவேக்கா தான் வரணுன்ற எண்ணம் யாருக்குமே வந்து புரட்சி தலைவர் பொன்மன செல்வர் எம்ஜிஆர் வந்து வாழும் கடவுள். அவரை நீங்க வந்து அழிக்க முயற்சி பண்ணாதீங்க. அந்த முயற்சி பண்றது உங்களுக்கு தான் அது பெரிய டிராபேக் ஆகும். ஸோ அவருடைய அதிமுகவுடைய தொண்டர்களை எழுப்பது வந்து அவருடைய ஆட்சி செய்த இன்னொரு சம்பவம் டாப் 10 நிகழ்ச்சியில அது ஒரு முக்கியமான சம்பவம். அடுத்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சம்பவம் தான். ஆனா அது வந்து அவருக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, இங்க நம்முடைய மின்சார பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். முன்னாடி தான் சிடிஆர் நிர்மல்குமாரை பத்தி பேசும்போது கரண்ட்டை சீக்கிரமா சரி பண்ணுங்க, விஷயத்த உண்மையை ஒத்துக்குங்க, நிலைமை சரியில்லைங்க, 6 மாசம் ஆகும்னு சொல்லுங்க, கேபிள்லாம் சரி பண்ணுங்க பண்ணிட்டு தெம்பா நீங்க சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் மின்சாரத்துறை. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துல இந்த ஒரு மாசத்துல ஏற்பட்ட இந்த ஒரு அதிர்ச்சி வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் ஏற்படல. நம்முடைய காலகட்டத்துல வந்து இந்த ஒரு மாசத்துல ஏற்பட, ஆனா சரி பண்ணிடலாம். நான் வந்து ஒன்னே குறையா சொல்லல, சரி பண்ணக்கூடிய விஷயமா அப்படின்னா சரி பண்ணக்கூடிய விஷயம் தான். அது எந்த அளவுக்கு வந்து முதலமைச்சர் வந்து உட்கார்ந்து பேசி எல்லாரையும் உட்கார வச்சு பேசி பண்ணி அதை சரி பண்ணல. அந்த சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இந்த அரசுக்கு விளங்கும். அது இருக்கிற சம்பவங்களே வந்து மிகப்பெரிய ஒரு பாதகமான சம்பவம் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு மற்றும் இந்த மின்சாரத்துல இது ரெண்டுமே வந்து திரு விஜயுடைய ஆட்சிக்கு ஒரு பெரும் பெரும் கரும்புள்ளியா இருக்கு இந்த ஒரு மாசத்துல. அதுக்கு அடுத்து ஒரு பண்ண இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்ட விஷயங்கள். அவர் செஞ்ச ஆட்சியில் என்ன நல்லது பண்ண என்ன கெட்டது பண்ணாரெல்லாம் யாரும் பெருசா பேசல. அவரோட ரசிகர்லாம் பேசி வைப் பண்ண விஷயம் என்னன்னா, பாருங்க சிங்கப்பெண்ணில் போய் அவரே போய் கார் ஓட்டுறாரு பாருங்க. ஏன் கார் ஓட்டுறது அவ்வளவு பெரிய விஷயமா, அதை ஏன் அவ்வளவு பெருசா பேசுறாங்கன்னு சொல்லி தெரியல. கார் ஓட்டுறாரு, அதுல என்ன இருக்கு, அது ஒரு ஸ்டைல் தானே. அதுக்கு அதை பத்தி தான் பேசுவாங்க. அவர் ஆட்சி நல்லது கிட்ட பத்தி யாருமே பேசல. இந்த கார் ஓட்டுறது ஒரு பெரிய விஷயமா அந்த மக்களால பேசப்பட்டது. இந்த சேர்ல வந்து பின்னாடி இருந்து அந்த வெள்ளை துணி எடுத்தாரு, அது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது. ஆனா அங்கிருந்து ஒரு சரியான குஷன் சேர்ல மாத்தினாரு, அதை பத்தி அவங்க யாரும் அப்படியே அமைதியாயிட்டாங்க, பெருசா பேசல. அவர் செஞ்ச இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள், செஸ் விளையாடும் போது வின் பண்ணிட்டாரு, அது ஒரு சம்பவம். அதே மாதிரி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டான்னு ஏஐ போட்டோ ரெடி பண்ணி போடுறது. அப்புறம் வந்து 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ் கரெக்டா வந்துடுறாரு சாப்பாடு கட்டின்னு சொல்லி இந்த விஷயங்கள்தான் பெருசா பேசினாங்களே தவிர இதுக்கு முன்னாடி நடந்தவங்க எப்படி பண்ணாங்க எப்படி போனாங்கன்றது அவங்களுக்கு தெரியாத காரணத்தினால இதை வந்து அவர் செஞ்ச சம்பவங்களே ஒரு மிகப்பெரிய சம்பவமா
பேசக்கூடியலாம் இருக்கிறாங்க. இதை விட பேச வேண்டியது என்னன்னா, நம்ம ஏற்கனவே பேசிய விஷயங்கள் தான் வந்து செஞ்சு அதுதான் சம்பவமா செஞ்சு மக்கள் காட்டணுமே தவிர இதை வந்து அவ்வளவு பெருசா காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளை போய் சந்திச்சாரு அவர் ஆட்சிக்கு வந்த உடனே. அது வந்து அவருடைய ஆட்சியில வந்து அவர் ஆட்சிக்கு வந்து பேசப்பட்ட இன்னொரு மிகப்பெரிய சம்பவம். டாப் 10 சம்பவத்துல இது ஒரு முக்கியமான சம்பவம். என்ன பாருங்க இதுல, அவர் யாரை பார்த்தாலும் எல்லாமே அவருக்கு வந்து அட்வான்டேஜ் ஆயிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தாங்க. திமுக அந்த இது சென்ற 13ஆம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்புல இருந்து வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அப்படியே வைகோவை பார்த்தாங்க. அவர் வந்து வாக்கெடுப்புக்கே கலந்துக்கல உஷார். அவங்க வெளிநடப்பு பண்ணாங்க. அந்த 2 எம்எல்ஏங்க கலந்துக்கவே இல்லை. அன்புமணி ராமதாஸ் போய் பார்த்தாரு. அந்த 4 எம்எல்ஏங்க பொதுவில் நின்றுட்டாங்க. அங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு சீமான் சாரை பார்த்தாங்க. அது எதுக்கு பார்த்தான்னு தெரியல. அவர் தம்பட்டடி இது பார்த்தாப்பா நான் எப்படி சாதிச்சிட்டோம்பான்னு சொல்லிட்டு பார்த்தாரா என்னன்றது தெரியல. அதை வந்து உண்மையில அப்புறமா சீமானே அவர்ல வெளில சொல்ல நம்மளுக்கு தெரியும். அதுக்கடுத்து அவர் போய் பார்த்த ஐயுஎம்எல் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. திருமணம் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. பாவப்பட்ட இந்த அதிமுக 25 எம்எல்ஏவோட முகத்தை பாருங்க. அவங்கள போய் என்ன பண்ணிட்டாரு, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. இது வந்து 2 விதமான அதே மாதிரி 2 விதமான விஷயங்கள். எல்லாரும் போய் பார்த்தாங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னேன், விஜய்க்கு வந்து இவனே வந்து யாருன்னா வில்லனே யாருன்னா அது எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்கள் தான். எழுதி வச்சுக்கங்க. அவர் தான் விஜயோட ஆட்சியை உடைக்க போறாரு. அவர் தான் விஜயோட ஆட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு ஆட்சி அமைக்க போறாரு இந்த 5 வருஷத்துக்குள்ளது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கணக்கு. ஏன்னா அது தெரிஞ்சதெல்லாம் விஜய் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் பார்க்காம எல்லாரையும் பார்த்தாரு. அந்த குரூப் 2ஆ பிரிச்சு அந்த கட்சி நான் உடச்சுன்னு பார்த்தாரு. மறுபடியும் இந்த வாரில் இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி விஜய் வாரில் வெற்றி பெற்றது திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் உடைச்சிட்டு இங்கிருந்து எம்எல்ஏ 4 பேர் போனாங்க. அந்த 4 பேர் போனா கூட அதை பத்தி கவலைப்படாம எங்கேயுமே இறங்கி போகாம இவரை சந்திச்ச அந்த 25 பேருக்கு வந்து கட்சி பதவியே பறிச்சிட்டாரு. கட்சி பதவியை பறிச்சதால ஐயோ நம்மள நினைச்ச 25 பேர் கட்சி பதவி பறிச்சு என்ன பண்ண போறாங்க, குத்துருவாரு தான் கொடுக்காம கொள்ளாம நீயா நானா பார்த்தலான்டான்ட்டு தைரியமா போல்டா நின்று அதிமுக வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறமா நான் உண்மையா சொல்றேன், இன்னைக்கு அந்த விஷயத்த சொல்றேன். எப்படி புரட்சியாளர் எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய தலைவரா இருந்தாரோ அடுத்த புரட்சியாளர் அம்மா எப்படி ஒரு கட்டுக்கோப்போட வச்சாலும் அதே மாதிரி தோத்தா கூட தன் கட்சி வந்து கட்டுக்கோப்போட இந்த 72 வயசுல வைக்கக்கூடிய ஒரு திறமசாலியா வந்து எடப்பாடி பழனிசாமி மாறி இந்த விஷயத்த திரு விஜய் அவர்களை வந்து தோற்கடிச்சு ஒரு உச்சத்தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆக இது வந்து இந்த எம்எல்ஏக்களை வந்து 25 எம்எல்ஏக்களை அவர் போய் பார்த்தது வந்து அவர் செஞ்ச இன்னும் ஒரு சம்பவம். அவர் செஞ்சதுலேயே ஒரு கடைசியான மிகப்பெரிய சம்பவம் வந்து இந்த ஆட்சிக்கு வந்து இந்த டாப் 10 சம்பவத்துல கடைசியா மிகப்பெரிய சம்பவம் திருச்சியில அவர் போய் பேசினது. அவர் செஞ்சதுலேயே ஒரு மிகப்பெரிய சம்பவம். அங்க போய் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மறுபடியும் போயிட்டு திமுக அதிமுகன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி மேடை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு முதல்வர் அப்படின்றத மறந்து அவரு மறுபடியும் ஒரு அரசியல்வாதியா தான் பேசியிருந்தாரு. ஸோ அதை அவரு கண்டிப்பா மாத்திக்கணும். அந்த இதுக்கு மேல பேசக்கூடியது என்ன திட்டங்கள் பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லி பேசணுமே தவிர தூர சக்தி தூர்ந்து போன சக்தி மாய சக்தி எல்லாருமே நம்மளுடைய ஆட்கள் எல்லாமே நம்ம மக்கள் எண்ணம் வந்து நம்ம முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஓட்டு போடாத எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாமே நம்ம ஆட்கள் அவங்க ஆட்சி அரசியல் உங்க ஆட்சியை கவுக்கதான் பண்ணுவாங்க. அப்படியே உங்களை வாழலாம் விட மாட்டாங்க. அது வந்து சரியே கிடையாது. உங்களுக்கு வந்து மொத்தமா 112 பேர் மேல உங்களுக்கு வந்து வாக்களிக்கல தொகுதி வரல. அப்ப நீங்களுமே வந்து தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடையாது. அப்ப அது எதிர்த்து சேர்ந்த 126 பேரை சேர்ந்தாங்கன்னா அதுதான் வந்து மெஜாரிட்டி. 126 பேர் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அவங்க ஆட்சி நீங்க எப்படி எதிர்க்க முடியும்? எப்படி 107 பேரை 14 பேர் உங்களை காப்பாத்துறாங்களோ அதே மாதிரி அவங்கள போய் 126 பேர் சேர்ந்தாங்கனாலும் அவங்களும் ஆட்சி நடத்த தானே வேணும். அதனால அதை வந்து டிஎம்கே சேர்ந்தது நீங்க பெருசா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க கூட அதே மாதிரிதான் உங்களை கட்சியோட சேர்ந்து திமுக வென்ற ஸ்டாலினையும் திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் சொல்லி நம்பி வாக்களித்த மக்களை ஏமாத்தி அவங்கள வச்சு நீங்க ஆட்சி அமைத்தது வந்து எப்படி நியாயமற்ற செயலும் அதே மாதிரிதான் அவங்க 2 பேர் கூட்டணி சேர்ந்து மத்தவங்க செஞ்சாலும் அது நீங்க செஞ்ச நியாயமான செயலா மாறினதுக்கு அப்புறம் அதுவும் நியாயமான செயலா தான் மாறுமே தவிர நியாயமற்ற செயலா மாறாது. ஸோ அதை போய் நம்ம இதுக்கப்புறம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. திருச்சியில் நீங்க பேசின பல விஷயம் உங்க ரசிகர்கள் உங்க வாக்குறுதி பிடிச்சிருந்தாலும் அங்கேயும் நீங்க ஒரு அரசியல் மேடையா தான் உபயோகிச்சதை தவிர ஒரு அரசாங்க மேடையை அதை வந்து நீங்க இதுக்கப்புறம் உபயோகிக்கணும். உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தொடர்ந்து நீங்க மேலும் மேலும் பல நன்மைகள் செய்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய நம்ம வாழ்த்துறோம். அதே நேரத்துல எந்தவித தவறான முடிவும் வந்து தமிழ்நாட்டை கெடுத்து விடும். இன்னும் நம்ம மேகதாதுவை பத்தி பேசல, தமிழ் தாய் வாழ்த்து அதெல்லாம் பத்தி பேசல. ஆனா அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் அதை விட இதெல்லாம் தான் அதிகமா இருக்கு. இன்னும் நம்ம சொல்லப்போனா பல விஷயங்கள் இது ஒரே 30 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட 30 விஷயங்கள் இருக்கு. அதுல டாப் 10 சம்பவம் மட்டும் தான் நம்ம பேசியிருக்கிறோம். மீது வர நாட்கள் வந்து ஒரு சிறப்பான ஆட்சி நடத்த நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம்.